கயலோட அப்கமிங் சுவாரஸ்யமான வீடியோல என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க விக்னேஷ் வந்து அவரு டிவோர்ஸ் குடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலில இருந்தும் தெரியுது. நம்ம கயலுக்கும் அவரோட ஹஸ்பண்ட் எழிலுக்கு மட்டும் தான் இந்த ஒரு விஷயம் தெரியும். அவங்க வீட்ல போயிட்டு வந்து பேசும்போது தான் சொன்னாங்க. என் பையனுக்கு உன் அக்காலாம் புடிக்கலையா? அதான் டிவோர்ஸ குடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அங்க டிவோர்ஸ் நோட்டீஸ தரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஐயய்யோ! அப்படின்ற மாரி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க நம்ம கயல். ஸோ இதுக்கு மேல இந்த ஒரு விஷயத்த நம்ம நேரா போயிட்டு வந்து, இங்க வந்து நம்ம அக்காகிட்ட சொன்னோம்னா, அவங்களால தாங்க முடியாது. ஸோ அதனால இந்த விஷயத்த நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே சமாளிச்சு விக்னேஷ் என்ன பண்ண போறாரு? ஏன்னா, இத்தன நாளா வந்து அவங்க அம்மா, அம்மா பேச்சையே இன்னும் கேட்டுட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் இதே கேட்டுட்டு இருந்தான்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து தேவிய வந்து ஏத்துக்கவே மாட்டாரு. "குடுத்தத குடுத்தது தான் டிவோர்ஸு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "அப்படியே போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுருவாங்க. ஆனா கண்டிப்பா இத வந்து தேவியால தாங்கவே முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இங்க வீட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல போயிட்டுருக்கு. எல்லா விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லாமே இதுவுமே வந்து ரொம்ப கஷ்டத்துல போயிட்டுருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்க ஒருத்தரால கண்டிப்பா முடியவே இல்ல. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த கேன்டீன் கான்ட்ராக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய அண்ணனுக்கிட்டயே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் டீன் கிட்ட வந்து போய் பேச போயிருக்காங்க. ஸோ சார் இந்த மாரி தான் சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இந்த கான்ட்ராக்ட்ட மட்டும் என்னுடைய அண்ணனுக்கு வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா உங்க அண்ணன வந்து என்கிட்ட வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா பின்னாடியே அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்கு சார் அவங்ககிட்டலாம் கான்ட்ராக்ட்ட குடுக்குறீங்க? ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகப்போகுது? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிறீங்களா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரையே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறாரு. அப்ப எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து கையலோட ஃபேமிலிக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு எல்லாருமே சதி செய்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மீண்டு நம்ம கையல் எப்படி வந்து மேல வரப்போறாங்க அப்படின்றதையும் நம்ம அப்கமிங் வர இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இங்க எழிலும் பார்த்தீங்கன்னா, தன்னால முடிஞ்ச உதவி எல்லாமே நம்ம ஃபேமிலிக்கு செய்யணும். அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு தான் அவரும் எதிர்பார்த்துட்ருக்காரு. பார்க்கலாம் யாருக்கு எப்படி உதவி கிடைக்குதா, கிடைக்கல அப்படின்றத வரப்போற அந்த சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். பாய்.